காசு பணம் இல்லாத ஏழைகள் எப்படியாவது தங்கள் குழந்தைகளை படிக்க வைத்து ஆளாக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெற்றோர்கள் அரசை நம்பி அரசு பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள். அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ எந்த பள்ளியானாலும் யாரை நம்பி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள்? எங்கு சென்றாலும் நம் குழந்தைகளை இந்த அரசு பார்த்து கொள்ளும் என்ற நம்பிக்கையில் தானே. ஆனால் எங்கு என்ன நடந்தாலும் கண்களை கட்டிக்கொண்டது போல மௌன சாமியாராய் இருக்கிறது பள்ளி கல்வித்துறை. திண்டுக்கல்லில் ஒரு பள்ளியில் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் இருட்டுக்கடை அல்வா பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் நிர்வாகம் செய்யும் லட்சணமா? நிர்வாகம் செய்ய தெரியாமல் ஏனோதானோவென்று துறையை நடத்தியதோடு இப்போது ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய சர்ச்சைகளில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது பள்ளி கல்வித்துறை. ஏற்கனவே கிருஷ்ணகிரியில் போலி NCC கேம்ப் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம், அதே கிருஷ்ணகிரியில் மாணவிக்கு 3 ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் தொல்லை அளித்த விவகாரம் என்று அரசின் லட்சணம் கிழிந்து தொங்குகிறது. இந்த நிலையில் தற்போது பள்ளியின் தாளாளரின் கணவரே இப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைதி காக்கிறது. இதுதான் இந்த திமுக ஆட்சியின் லட்சணமா? இப்படி குழந்தைகளிடத்தில் அத்துமீற அவர்களுக்கு தைரியம் கொடுத்தது யார்? எங்கிருந்து வந்தது அந்த தைரியம்? ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் சர்ச்சைகள் வெடித்து கொண்டிருக்க இப்போது மீண்டும் ஒரு சர்ச்சை. இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கும் ஒவ்வொரு முறையும் திமுக உடன்பிறப்புகள் மத்தியிலேயே கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அரசு. ஆனாலும் தொடர்ந்து இதையெல்லாம் கடுமையாக எதிர்க்காமல் இருந்து வருகிறார்கள் இந்த அரசும் அதன் அமைச்சரும். அதிமுக ஆட்சியில் சாலையில் விபத்து ஏற்பட்டால் கூட அதற்கு முதல்வர்தான் காரணம் என்று சொல்லி அவர் பதவி விலகுவாரா என்று மட்டுமே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் இன்றைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை ராஜினாமா செய்ய சொல்வார்களா? அல்லது இது மாதிரியான நிர்வாக சீர்கேட்டிற்கு தார்மீக பொறுப்பேற்று அவராகவே பதவி விலகுவாரா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி? ஆக மொத்தத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் சிக்கி பாடாய்ப்படுகிறது பள்ளி கல்வித்துறை என்பதுதான் மக்களின் ஒரே எண்ணமே. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.